ஐயா, வக்கீல் ஐயா, கும்பிடுறேங்க. யாரு வள்ளியில? ஆமாங்க. இங்க எப்படி வந்த? எங்க குடிசை இங்கதான் இருக்கு. இங்கயா? நல்ல இடம். குன்று, அதன் மீது குமரன், அவன் காலடியிலே நீ. நிம்மதியான வாழ்க்கை. எப்போ பிரகாசமா இருக்கிற உங்க முகம் களை இல்லாம இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்யா வாட்டமா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. இல்லைங்க, ஏதோ ஒரு கவலை உங்களை புடிச்சு வாட்டுது. என்கிட்ட சொல்றதுல தப்பில்லை நினைச்சா நீங்க சொல்லலாம். உன் பேச்சு எனக்கு ஆறுதலா இருக்கு. தேத்துறதுக்கு ஆள் இருந்தா அழுகிறதுக்கும் சுகமா இருக்கும் இல்லையா? ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? வாங்கய்யா, இந்த ஏழை குடிசையில உங்க காலடி பட்டா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வாங்க. வேண்டாமா, நீ போ. நான் நிம்மதியா அந்த கோவில் பக்கம் போயிட்டு வரேன். ரவி, ஏன் இப்பெல்லாம் சங்கரன் சரியாவே இருக்கிறது இல்ல? வீட்டுல ஏதாவது குழப்பமா? வீட்டுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. ஆனா அவர் மனசுக்குள்ளதான் ஏதோ ஒரு வேதனை இருந்துகிட்டு அவரை குழப்பிக்கிட்டே இருக்கு. அதான் சார் எனக்கு புரியவே இல்லை. முன்னெல்லாம் அவன் எழுந்து நின்னாலே கோர்ட்டு நடுங்கும். ஆனா இப்ப அவங்கிட்டயே ஒரு நடுக்கத்தை நான் பாக்குறேன். ஐ டோன்ட் நோ வை. ரவி, நீதான் கவனிக்கணும். சரி சார். சங்கரா, 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 பாப்பா உட்கார். நான் உட்கார வரல, டியூட்டி மேல வந்திருக்கேன். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் தான் உண்மையை சொல்லணும் போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை புடிச்சிட்டேன். நான் கேட்கிற கேள்வி இருக்கலாம், ஒழுங்கா மரியாதையா டக்கு டக்கு பதில் சொல்லிட்டு வரணும். என்ன தப்பு பண்ணிட்டு இப்படி மாட்டிட்டு முடிக்கிறேன்? அவன் ஏன் உன்னை அடிக்கடி வந்து மிரட்டான்? தாடிக்காரன்னா கருப்பு தாடியா வெள்ளை தாடியா? முடிக்கிறான் முடிக்கிறான். டாக்ஸி டிரைவர்னா சியட்டா அம்பாசடரா? தவிக்கிறான். நம்பர் என்ன? எம்டியூவா எம்டிஏவா? தடுமாறுற. என்னடா உளற? யாரு இதெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லுது? யாராவது சொன்னாதான் நாங்க பிடிப்போம் நினைக்கிறியா? என்னமோ இந்த தடவை உன் குழந்தை சொல்லிடுச்சு. என் குழந்தை யார் சொன்னா நாங்க பிடிப்போம்? என்ன தாடி, என்ன கார்? ராஜி, அவங்க என்ன சொன்ன? அந்த போலீஸ்காரிட்ட என்ன சொன்ன? அந்த டாக்ஸி டிரைவர் அன்னைக்கு வந்தானே, அதான்பா சொன்னேன். யாரு நம்ம வீட்டுக்கு வரல? அன்னைக்கு தனியா அடிச்சிட்டு போய் அந்த ரூம்ல பேசுனீங்களே. என்ன உணவு? யாரு கூட பேசுறேன்? குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறது உனக்கு தெரியாது? கண்ட புத்தகத்தை படிக்காதுன்னு சொன்ன கேட்கறா? துப்பறிஞ்ச நாவலையும் மர்ம நாவலையும் படிச்சுட்டு அதே மாதிரி சம்பவங்கள் நம்ம வீட்டுல நடந்ததா கற்பனை பண்ணிட்டு அவன்கிட்ட உளறிட்டான். வேணா இந்த புத்தகத்தெல்லாம் நீயே படிச்சுமா, அந்த மாதிரி சம்பவங்கள் வருதான்பா. சிவராமா, ஸ்மசானத்தில் முத்தம், கத்தினுடைய ரத்தம், பேயின் காலத்தில் பெண், சிங்கப்பூரில் ஜீவம்பா. நான் உன்னை நம்புறேன்டா. எதுக்காக குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? போய் சொல்லாத, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்கப்பா. அடிக்காதீங்கப்பா. ராஜி, உனக்கு புரியாத சொல்லிக் கொடுக்காத புத்திமதி ஒன்று இருக்குமா? அதுதான் பிறருக்கு உபதேசம் செய்யாதே. விஜயா, ஆராத்தி முடிச்சு. பாதி பூஜையில யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவீங்களே, அந்த தாடிக்காரன் வந்திருக்காமா? இல்லைங்க, ஆண்டவனே வந்தாலும் பூஜைக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்க. இப்ப அவன் தான் உங்களுக்கு ஆண்டவனா போயிட்டா இல்லையா? ஐயாயிரம் கொடுக்க முடியாது. உன்னால ஆனந்த பார்த்து என்ன அவ்வளவு லைட்டா சொல்லிட்டு ஆரத பாத்துக்க தெரியுமில்ல? என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஒன்னா
மகள்னு பார்க்காம ஏன்டா என் உயிரை வாங்குற? வணக்கம் சார், எங்க அப்பா. வணக்கம் ஐயா, நான் தான் ஐயா பாலையா. அப்பா, இவர்தான் அவரோட அண்ணன். அடடே, வாங்க வாங்க. வாமா, நீங்க நிக்கிறீங்க, வாங்க. உங்களை பத்தி உங்க தம்பி என்கிட்ட ரொம்ப சொல்லியிருக்காரு ஐயா. உங்களை பார்க்காமலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான், முகத்திலே தெரியுது ஐயா. உட்கார்ந்து இருக்கட்டும் ஐயா. நான் ஏன் வந்திருக்கேங்கிறது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்லிடுறேன். உங்க தம்பி ரவிக்கு என் பொண்ணு சாந்திய கல்யாணம் பேச வந்திருக்கேன் ஐயா. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கோ? சாரி, என் தம்பிக்கு இப்ப நான் கல்யாணம் செய்யறாப்புல இல்ல. நான் இப்படி சொல்றதுக்காக மன்னிச்சுக்கங்க. நீங்க தயவு செய்து வேற இடத்துல மாப்பிள்ள பாக்கலாம். ஏன் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? உங்க தம்பிக்கு மட்டும் வயசாகலையா என்ன? காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண் குளிர பார்க்க வேண்டாமா? இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு 1000 தடவை. ஆயிரம் தடவையாச்சு. இத பாருங்க சம்பந்தி, இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்கலாம்னு பார்த்தா நான் விடமாட்டேன் ஐயா. நீர் சரின்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஐயா. இதே இடத்துல உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன் ஐயா. இப்ப சொல்ல ஐயா, சம்மதம் கொடுக்க போறீரா இல்லையா? சரியா சரியா? நாளைக்கு என்ன, இன்னைக்கே வெத்தலை பார்க்க மாத்திக்குவோம். கெட்டி மேடம், கெட்டி மேடம், கெட்டி மேடம். வீட்டுல யாரும் இல்ல? என்ன வேணும்? இந்த வீட்டுல கல்யாண தரகர் இருக்கதா கேள்விப்பட்டேன். கல்யாண தரகரா? வீடு மாறி வந்திருப்பீங்க. 12ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இந்த வீட்டை தான் சொன்னாங்க. அவர் பிள்ளையாரு கூட சாமர்த்தியமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வரான். நிறுத்துங்க. எங்க வீட்டுக்காரரும் உங்கள மாதிரி இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஊர்லயா? யார் அவரு? வெட வெடன்னு இருப்பார். புல் தடிக்குனா கீழே விழுந்துருவார். என்ன சிரிக்கிறீங்க? புல் தடிக்கு கீழே விழுந்தாரு, ஒரு பெரிய கொலைகேச கண்டுபிடிச்சாரு, இன்னைக்கு பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எனக்கு தெரியாம புல் தடிக்கு கீழே விழுந்து கொலைகேச கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். ஆண்டவன் மாறி மாறி அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ட்ரெஸ் மாத்தி மாத்தி போடுறது? கடவுளே! தோல்சி, தோல்சி, சீக்கிரம் தோல்சி. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு என் பேர் அடிபடுது. அப்படியா? ஆமா. அந்த ப்ரமோஷனை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கெஞ்சுறாங்க. ஆமா, இப்பதான் ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கு, அதுக்குள்ள அடுத்த இன்னொரு ப்ரமோஷனா? மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி நினைப்பாங்க. தோஷி, நீயே சொல்லுமா, நான் இன்ஸ்பெக்டராவே இருக்கட்டுமா இல்ல மேல மேல போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, ரொம்ப திருஷ்டி பட்டுடும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கரெக்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ணடி படாம எவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது? ஆமா, முன்ன உங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தாரு தேவரையா, அவர் இப்ப என்ன ஆனாரு? ஆமா, தேவரையா கிழிச்சாரு. அதான் அப்பவே சொன்னனே. இப்ப கொஞ்சம் சொல்லுங்க. எப்ப சொல்லுவேன், எனக்கு என்ன பயமா? அந்த சரியில்லம்மா. இந்த பாரு, எந்த கேஸ கண்டுபிடின்னு சொன்னாலும் போதும், நாயா கொண்டாடுறா. யாயா எல்லா கேஸுக்கும் நாயா கேக்குறீங்க, நீயா யாயா கண்டுபிடிக்கப்படாது, அட போயா அப்படின்னுட்டாங்க. இப்போ அந்த ஸ்டேஷன்லயே நான் தான் இன்ஸ்பெக்டர். ஏயா 203 என்ன மன்னிச்சிருங்க. உங்க கால கொண்டாங்க. ஐயோ தேவரையா, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துரு. நான் மாட்டேன். 203 என்ன இங்க ஒரே குழப்பம்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் குழப்பமே. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தையா நீ? ஊரை ஏமாத்தல சார், வீட்டுக்காரி மாத்திரம் தான் ஏமாத்துறேன். கல்யாண தரகர் வேலை வேற, அதிகப்படியா சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணேன். சார் போனதுக்கு அப்புறம் கால விடுறேன் சார், என்ன மன்னிச்சிருக்கு. மன்னிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். உங்க முன்னாலேயே அவ கால விடலாமா? 203